ஹாய், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆகஸ்ட் 26 இன்டர்நேஷனல் உமன்ஸ் ஈக்வாலிட்டி டே. அது என்ன? உமன்ஸ் டே தெரியும், பட் உமன்ஸ் ஈக்வாலிட்டி டே நம்மள எத்தனை பேருக்கு, எத்தனை பெண்களுக்கு இந்த உமன்ஸ் ஈக்வாலிட்டி டே பத்தின இம்பார்ட்டன்ஸ், ஏன் எஸ்பெஷலி ஆகஸ்ட் 26 இந்த ஸ்பெஷல் டே செலிப்ரேட் பண்றோங்கிறது தெரியும்? இந்த எல்லா டீடைல்ஸையும் தெரியணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மோரோவர் நீங்க இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை விரும்புற பர்சனா இருந்தா இந்த டே பத்தின அவேர்னஸ் உருவாக்குற விதமா உங்க ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், நெய்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கூடவே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வேர்ல்ட்லயே 2வது பெரிய பாப்புலேஷன் கொண்ட நம்ம நாடு இந்தியாவுல லாஸ்டா 2011 சென்செக்ஸ் படி நம்ம இந்தியாவோட பெண்கள் மக்கள் தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா 48.04%. ஸோ பாப்புலேஷன்ல மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல உள்ள நம்ம பெண்களுக்கான ஈக்குவாலிட்டி வாய்ப்புகள் எல்லா ஃபீல்ட்லயும் சாத்தியமா இன்னைக்கு வரைக்கும் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லைங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல 1920ஸ்ல ஆகஸ்ட் 26 தான் பெண்களுக்கான ஓட்டுரிமை வழங்குவதற்கான அமெண்ட்மெண்ட் யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இயற்றப்பட்டது. இப்படி பல கால போராட்டங்கள் விளைவா நடந்த இந்த ஹிஸ்டாரிக் ஸ்பெஷல் டேயை மார்க் பண்ற விதமா இந்த டேயோட 50th ஆனிவர்சரியான 1970 ஆகஸ்ட் 26ல நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் உமன் அமெரிக்காவில் உள்ள பெண்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துற விதமா ஈவெண்ட்ஸ் நடத்தினாங்க. அதுலயும் முக்கியமா இன்னமும் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட்ல பெண்களுக்கு இருக்கிற முரண்பாடுகளை முன்னெடுத்து வச்சாங்க. இந்த ஈவெண்ட்ஸ்ல நியர்லி 1,00,000 பெண்கள் 90 சிட்டிஸ்ல இருந்து வந்து ரேலிஸ்ல பங்கேற்றாங்க. சோ இப்படிதான் இந்த டே பத்தின அவேர்னஸ் யூஎஸ் மீடியா மூலமா உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. சோ ஃபைனலி 1973ல இந்த 19th அமெண்ட்மெண்ட் இயற்றப்பட்ட ஸ்பெஷல் டேயை உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே அப்படின்னு சொல்லி யூஎஸ் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாங்க. இதுதான் நம்ம உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டேக்கான ஷார்ட் ஹிஸ்டரி. இதே நம்ம நாட்டோட சினாரியோக்கு வருவோம். எஸ், நம்ம இந்தியாவுல எப்ப ஃபர்ஸ்ட் டைமா பெண்களுக்கு ஓட்டு உரிமை வழங்கப்படுதுன்னு தெரியுமா? அதுவும் அதே 1920ஸ்ல தாங்க. ஆமா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே அப்ப இருந்த நம்ம மெட்ராஸ் ஸ்டேட்ல தான் இந்த ரைட் டு ஓட் ஃபார் உமன் அப்படிங்கிறதுக்கான பெர்மிஷன் கிராண்ட் பண்ணப்பட்டது. இதுவே நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவுல 1958ல ரிபப்ளிக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சட்டமா இயற்றப்பட்டது. சோ இந்த ஓட்டிங் ரைட்டை பத்தி தான் ஆர்டிகல் 326ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. இப்படி மேலும் நம்ம பெண்களுக்கான ஈக்குவாலிட்டிக்காகவும் ப்ரொடெக்ஷனுக்காகவும் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய விஷயங்கள் இடம்பெறுது. அதுலயும் மெயினா ஆர்டிகல்ஸ் 14, 15 and 16ல ஈக்குவாலிட்டி ஃபார் உமன் அப்படிங்கறத மெயின் தீமா இருக்கு. இப்படி நம்ம கண்ட்ரியில இருக்கக்கூடிய சட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்பெஷல் இன்னொரு வீடியோ தான் பார்க்கணும். யூஎஸ்ல உமன்ஸ் ஈக்குவாலிட்டிக்காக முன்னெடுக்கப்பட்ட இந்த டே கொஞ்சம் கொஞ்சமா வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி வேர்ல்ட்ஸ் உமன் ஈக்குவாலிட்டி டேய செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம தீமான இந்த உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டேய நம்ம எப்படி ஒரு 3 வழிகள் மூலமா இதை ஞாபகப்படுத்த முயலலாம், செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இது ஒரு அபிஷியல் ஹாலிடே கிடையாது. அதனால உமன்ஸ் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் கரண்டா நம்ம நாட்டுல பெண்கள் சந்திக்கிற ப்ராப்ளம்ஸை பத்தி செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் நிறைய ஆபீசஸ்ல, காலேஜஸ்ல ஈவெண்ட்ஸை நடத்திட்டு இருந்தாங்க. பட் இந்த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷனால அதுவும் இப்ப பாசிபிளா இல்ல. சோ நம்ம வீட்ல இருந்தபடியே இந்த டேல உமன் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்ஸை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முற்படலாம். செகண்ட், இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி டேக்கு அடித்தளமிட்ட யூஎஸ் 19th அமெண்ட்மெண்ட் ஆக்ட பத்தின டீடைல்ஸும் அதோட ஸ்பெஷாலிட்டி, அதுக்காக நடத்தப்பட்ட மிகப்பெரிய போராட்டங்கள், அதை முன்னெடுத்தவங்கள, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். தேர்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி டேயை பத்தின அவேர்னஸ் சோசியல் மீடியாஸ்ல #உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே அப்படிங்கிற போஸ்ட் மூலமா இன்னமும் நாம அதிகப்படுத்தலாம். இந்த உமன்ஸ் ஈக்குவாலிட்டிங்கிறது ஜஸ்ட் ஓட்டிங் ரைட் டு உமன் கிராண்டிங்கோட முடிஞ்சுதா? இல்ல. மெயினா ஜஸ்டிஸ், சேஃப்டி, ரிலீஜியன், டெமோக்ரஸி, லிபர்ட்டி, சொசைட்டி, சோஷியல் இஷ்யூஸ்,
ரேஸ் இப்படி இதோட பத்தி பேசுறதா இருந்தா இதுக்கே ஒரு நாள் ஆகும். இப்படி உமன்ஸ் ஈக்குவாலிட்டிக்கான நம்மளோட எதிர்பார்ப்புகள், ஆதங்கம் எல்லாமே ஒரு நல்ல முடிவு இல்லாம கன்னித்தீவு மாதிரி போயிட்டே இருந்தாலும், இந்த சமூகம் பெண்களை ஒரு சக உயிரா பேணாத வரை, பார்க்காத வரை, ஏடுகள்ல மட்டும் தான் ஈக்குவாலிட்டிங்கிறது இருக்கும். இந்த உலகங்கிறது எப்படி மனிதனுக்கு மட்டும் படைக்கப்பட்டதல்ல. எல்லா உயிரினத்துக்கும் பொதுவானதோ, அது போலதான் மனிதன்கிற அடையாளமும் ஆணுக்கு மட்டுமானதல்ல. சக உயிரான பெண்ணுக்கும் தான் அப்படிங்கிற நற்சிந்தனை எங்கேயும் நிலைக்கணும். மறக்காம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தின உங்களோட தாட்ஸ், அதை அடையிறதுக்கான சாத்திய வழிமுறைகளை பத்தி எங்ககிட்ட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஹாப்பி உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே விஷஸ் எல்லாருக்கும். உங்க சப்போர்ட்ஸ லைக்ஸ், ஷேர்ஸ் மூலமா எங்களுக்கு கொடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.